2006லேயும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதனால் வந்து ஒட்டுமொத்த அந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவருடைய எண்ணங்களுக்கு செயல்களுக்கு எதிராக இந்த அம்மா செயல்பட்டிருக்காங்க. இதை வந்து ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளரும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, இந்த பொருந்தாத கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது. திமுக காரர்களே வந்து பொய்யா சொல்லிட்டு சுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட முக்கிய கொள்கையே வந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படை கொண்டுதான் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகையினால எங்களோட இன்னும் சில கட்சிகள்லாம் வரப்போகுது. இது ஒரு சூழ்நிலை. இல்லை 2.0 சொல்றீங்களே, எதெல்லாம் 2.0 வந்து பண பசியை தீர்த்துக்கிட்டாங்க. இருங்க, பணம் இல்லாம வருமா பாருங்க. ஏன் நீங்க பணம் தர மாட்டீங்களா? சும்மா ஏன் கதை பணப்பசி பிடிச்சி விட்டுருங்க. எப்படி போனாலும் 2026ல் திமுக ஆட்சி அமைக்கிறது உறுதி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அதிமுகவில் தான் இணையறதா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு திடீர் திருப்பமா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய துவங்கின நோக்கமே அவர் அரசியல் கட்சிக்கு எப்படி அரசியல் கட்சியாக ஏன் பரிமாணித்தார்னா, அவர் உழைத்து சம்பாதித்த கோயம்பேட்டில் உள்ள திருமண மண்டபத்தை அப்போது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாலங்கட்டுங்கிற பேரில் இடித்தாங்க. அதனுடைய விளைவு தான் அவர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்றக் கழக தேசிய முற்போக்கு கழகத்தை தொடர்ந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்தார். அவர் மறையும் வரை கடைசி வரைக்கும் திமுகவோட கூட்டணியே சேரலை. மரியாதைக்குரிய மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முதுபெருந்தலைவர் கருணாநிதி அவர்களோட சொன்னார், பழம் நிலவி பாலில் விழுந்த கதையாக போகிறாங்க, இப்படி ஆயிடுச்சு, எங்கள் கூட்டணிக்கு வரல. 2011 2006லேயும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதனால் வந்து ஒட்டுமொத்த அந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவருடைய எண்ணங்களுக்கு செயல்களுக்கு எதிராக இந்த அம்மா செயல்பட்டிருக்காங்க. இதை வந்து ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளரும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, இந்த பொருந்தாத கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது. இல்லை, ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒருவேளை அந்த சீட்டு கொடுத்துருந்தா அதிமுகவுக்கு வந்திருப்பாங்களோ? மக்கள் அதாவது நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் அப்போ 2024 அதிமுக அந்த அம்மா கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எழுத்து மூலமாக எந்த இதுவும் நாங்கள் எதிர்காலத்தில் தர்றோம் தான் சொல்லியிருந்தோம். இப்போ எதிர்கட்சி ஏற்கனவே 2 MP வாய்ப்பு இருந்துச்சு. எங்கள் கட்சியில் ஒரு விளிம்பு நிலை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய IAS என்பவர்களுக்கும் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ தான் அதுக்குள்ளே இந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மேட்ரு கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காலேஜ் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏதோ முக்கிய பிரமுகருக்கு விற்றதாகவும், அதில் பணம் பாக்கி இருக்கிறதாகவும், தேர்தலுக்கு ஒரு சில லகரங்களை கொடுக்கறதாகவும், அவங்க வந்து பிரேமலதா மரியாதைக்குரிய பிரேமலதா இருந்தாங்க. இருங்க இப்போ வந்து நான் சொல்லலை, நெட்டிசன்கள் எல்லாத்தையும் பார்க்குறான், அவங்க பெட்டியில தான் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதனால் அவங்களுக்கு ஏதோ நிர்பந்தம் இருக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு சாமி கும்பிட்ற அரசியல் கட்சி தலைவர். அவங்க வந்து எல்லாரையும் வந்து வரவேற்பாங்க. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போய் மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த ஆட்சியை எதிர்த்து பேசிட்டு வந்தாங்க. இல்லம் தேடி உள்ளம் நாடின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்து அங்கெல்லாம் போய் இந்த அரசை எதிர்த்து பேசினவங்க இப்போ திடீர்னு மனமாற்றத்துக்கு காரணம் அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அதாவது இவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னா, வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா ஏதோ பெட்டி மாறுதல், அந்த பெட்டி மாறுதல்ல தான் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவதுமா அவங்களுக்குள்ள ஏற்பட்டது என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை காப்பாற்றணும். திரு எடப்பாடி ஐயா அவருக்கு வந்து சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றோம் அப்படின்னு தான் அவர் ப்ராமிஸ் பண்ணார். அப்போயே எல்லாம் பேசப்பட்டது, எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து இப்போ இவர் கூட சொன்னார் பாருங்கள், எழுத்துப்பூர்வமாக நாங்கள் சொல்லலை அப்படின்னு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்.
எழுத்துப்பூர்வமாக தர்றோம் இதெல்லாம் எழுதுவாங்க. அவங்க எத்தனை சீட்டு என்ன கூட்டணிங்கிறத தான் எழுதுவாங்க எல்லா கட்சியுமே. ஃபியூச்சரில் கொடுக்குறதுங்கிறத ஓரலாக தான் பேசிப்பாங்க. அது ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட அரசு பொறுப்பிலேயே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாக பயணிக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றலைங்கிறது அவங்களுக்கு அடிமனசில் அவங்க தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கோபமாக தான் இருந்தது. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நானும் அவர் மிஸ்டர் பார்த்தசாரதி எனக்கு நல்ல பழக்கம். ஸோ நான் ஃபோனில் பேசும்போது எல்லாரும் ஒட்டுமொத்த ஆட்களும் வந்து திமுக கூட தான் கூட்டணி போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. ஏற்கனவே இவங்களோட போய் நமக்கு வந்து ஏமாற்றம் கிடச்சிச்சு. திரும்பவும் நம்ம போய் அவங்களோட போய் ஏமாற்றம் அடைய வேணாம். அதாவது ஏமாற்றம்னா சீட்டிலும் வெற்றி வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் செத்தாலுமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம். இதுதான் வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்ட்டும் வந்து அவ்வளோ முக்கியமா இருக்கு. ஆல்ரெடி வெளியில நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பர்சன்ட்டும் வந்து அவங்களுக்கு முக்கியன்றதுனால பல கோடிகள் வந்து கொடுத்து தேமுதிக வந்து கூட்டணிக்கு அழைச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கம்மா, நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லி தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமும் இருந்தது. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்து சில காய்களை நகர்த்தி சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் தவிர்க்க முடியல. அவர் எடப்பாடியை வந்து அங்கே போய் சேர்ந்ததுக்கும் சில காரணங்கள் தான் அவங்களுக்குள்ள. அதனால அந்த கூட்டணிக்கு போனாது. அது பொருந்தாத கூட்டணி. பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போனோம்னா அது பொருந்தாத கூட்டணின்னு தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டணியோட இப்போ அவர் போனதுனால, ரெண்டாவது வந்து நமக்கு இன்னைக்கு உடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் போனால் என்ன, நமக்கு ஒன்றும் பெரிய அதை பற்றி பாதிப்பு இல்லை. நீங்கள் சொன்னீங்களே 1% ஓட்டு கூட. அதுக்கு ஈடு கட்ட தான் தேமுதிக கிட்ட விலை பேசியிருக்காங்க. இங்கே பாருமா, விலை பேசுகிறோங்கிறது எங்களுக்கா, நாங்கள் என்னம்மா அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம். கொடுத்தா ஏதாவது தேர்தல் செலவுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியாது. எடப்பாடி ஐயா வந்து அவர் வாய் வீச்சிலையும் பொருளாதார வீச்சிலையும் உயர்ந்தவர். அதனால அவரோட நாங்கள் போட்டி போட்டெல்லாம் கொடுக்க இயலாது. அவங்க பணத்துக்காக போறதா இருந்தால் அங்கே தான் போயிருக்கணும். எங்கள்கிட்ட கொள்கைக்காக தான் பிரேமலதா அவர்கள் வந்திருக்காங்க. கொள்கைக்காகவும் தேர்தலில் வெற்றி பெறணும், சட்டமன்றத்தில் நமக்கு வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வேணும். ஏற்கனவே அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த திமுக காரர்களே வந்து பொய்யா சொல்லிட்டு சுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட முக்கிய கொள்கையே வந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படை கொண்டுதான் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது அதுக்கு 11 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் வந்து இல்லை, ஒன்றிய அரசுல அப்போ டிஆர் பாலு வந்து NH மினிஸ்டராக இருந்தார், ஹைவேஸ் மந்திரியாக இருந்தார். அப்போ வந்து அது விஜயகாந்தையும் கூப்பிட்டு அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரைபடங்களை வச்சு கலைஞர் வீட்லேயே டிஸ்கஷன் நடந்துச்சு. எப்படியாவது இதை விலைக்கு விடுறதுக்கு முடியுமா, முயற்சி பண்ணுங்கன்னு கலைஞர் சொல்லி விஜயகாந்தை வச்சு இன்ஜினியர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒன்றுமே முடியாமல் போனதுக்கு அப்புறம்தான் விஜயகாந்தே சொன்னார், சரி அந்த 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 கிராஸை மாத்திரம் எடுத்துக்கோங்க, ஆனால் நான் திருமண மண்டபம் நடத்த இயலாது, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்கன்னு கடைசியில் அவர் சொல்லி தான் அதுக்கப்புறம் நஷ்டஈடும் பணமும் அவர் 11 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டார். புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் வந்து புரட்டு வேலைகள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாமா. அரசியலில் இவங்க இப்போ ஒட்டுமில்லை வரவும் இல்லைன்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க கூட்டணி போகும்போது நாங்கள் இவங்களோட கூட்டணி போகிறதோ அவங்க எங்களோட கூட்டணி போகிறதோ பெரிய விஷயம் இல்லை. இது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமான விஷயம். சரியா? யாரு திராவிட கட்சிகள் ரெண்டுமே சொன்னதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு நீங்களா கற்பனை பாரு. அப்படி இல்லம்மா, நாங்க பாரு 2 திராவிட கட்சியிலும் நாங்க ஆட்சியில இருக்கும்போது நல்லதான் பண்ணியிருக்கோம். எடப்பாடியும் நல்லதான் பண்ணாரு, நாங்களும் நல்லதான் பண்ணியிருக்கோம். நாங்க எடப்பாடி நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து மக்கள் ஏத்துக்கவே விரும்பலையே. ஏன்னா நீங்க நல்லதே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க நல்லதே பண்ணலைன்னு சொன்னா எப்பயுமே வந்து எங்களை வில்லனாவே சித்தரிச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வந்து எங்களை வந்து கருணாநிதி ஐயா அவர்களை வந்து வில்லனா, அப்பவும் அவர் ஹீரோவா வில்லன் கிடையாது, மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படியோ நீங்க எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்.
இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகையினால எங்களோட இன்னும் சில கட்சிகள்லாம் வரப்போகுது. இது ஒரு சூழ்நிலை. இல்ல 2.0ன்னு சொல்றீங்களே, எதெல்லாம் 2.0 வந்து தெரியும்? அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். 26 தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் போது அது உங்களுக்கு அது தெரிய 20 வரும். லட்சம் கோடி கடனா வந்து மாறும். ஆமாம், 20 லட்சம் கோடி இல்லை 100 லட்சம் கோடி கூட கடன் வாங்குறதுக்கு அனுமதி ரிசர்வ் பேங்க் கொடுக்குதுன்னா எவ்வளவு வாங்கலாங்கிறத தகுதி இருக்கு. அந்த தகுதியில அந்த பெர்சன்டேஜுக்கு கீழே தான் சார் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வாங்கினா பரவாயில்லையே, அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மொத்த கடனை ஆமா வாங்கி ஆமா, அதுக்கு வச்சிருக்கீங்க. கம்மியா தான் 3% கம்மியா தான் நாங்க வாங்கியிருக்கோம். அதுக்கு மேல வாங்கல, 3% கம்மியா தான் வாங்கியிருக்கோம். சரியா? ரெண்டாவது 2 கோடியே ஏமா இங்க பாரு, ஏற்கனவே 4,80,000 கோடிக்கு வந்து நாங்க வந்து 2,13,000 கோடி வந்து இதுக்கு வட்டி கட்டியிருக்கோம். அது சட்டம் இல்ல சட்டமன்றத்திலே சொன்னார்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, ஏவா வேலும் சொன்னாங்கல்ல, இத்தனை 2,13,000 கோடி வந்து நாங்கள் வட்டி கட்டியிருக்கோம்னா அங்கே சட்டமன்றத்திலே பேசிட்டாங்க. அதெல்லாம் வந்து பொய்யான தகவல் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நாங்கள் வாங்க பணத்தில் இந்த 2 இதை கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். ஸோ அதனால் வந்து எல்லாமே அதெல்லாம் வந்து அரசு நடத்துறது, அதை அவங்க பார்த்துக்குவாங்கம்மா. மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அது எங்களுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுகவுக்கு வந்து அவங்களா சொன்னது தான். நாங்கள் சேரக்கூடாத கூட்டணியில் சேர்ந்ததுனால நாங்கள் தோல்வியை தழுவிட்டோம். இனிமே நாங்கள் வந்து எந்த காலத்துலையும் அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி 2024 தேர்தலில் அவர் சூளுரை பண்ணாங்க. எல்லாருமே அவங்க கட்சி தொண்டர், ஏன் ஒரு வழக்கறிஞர் கூட செந்தில் அவர்கள் கூட பேசினார். புரியுதுங்களா? இல்லை நான் இடைமறிக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி 99ல் வந்து ஜெயிச்சு பிஜேபி 5 வருஷம் வந்துருந்தீங்க, 2001 சேர்ந்து தோற்று போனீங்க. அதனால் பிஜேபி நீங்களும் கூட்டணி வச்சுருக்கீங்க. அதனால் பிஜேபி வந்து ஒரு பெரிய தேச விரோத கட்சி மாதிரியும், நாங்கள் நீங்கள் சொல்லலைங்க. புத்தர் மாதிரியும் நாங்க புனிதர் மாதிரி சொல்லலைங்க. இல்லை நீங்க புத்தர் தான் மாதிரியே சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. ஐயா, இங்க பாருங்க, நாங்க சொல்லல. பிஜேபியினுடைய ஆட்சிக்கு தலைவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அவர் வந்து குட்டி குபேரரோ, வட்டிக்கடை வேந்தரோ, மிட்டா மிராசாரோ, கோட்டைக்குள்ள சொந்த ஒரு சாதாரணமாக வந்து திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் மாதிரி, ஆசியாவில் 6வது பணக்கார குடும்பம் மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து ஒரு பிம்பத்தை நரேந்திர மோடி பிஜேபி, நரேந்திர மோடி பிஜேபி, இவருக்கே தெரியும். ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க தலைவர் வந்து ஆல்ரெடி சர்டிஃபிகேட் கொடுத்து போயிட்டார். மரியாதைக்குரிய மரியாதை கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். எப்படி தீகா வந்து பிரச்சாரம் பண்ணுதோ பகுத்தறிவு, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து ஆன்மீகத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுது. அதனால அது வந்து ஏற்றுக்கூடிய வந்து அமைப்பு தான் இவங்க வசதிக்கு இவங்க புத்தர் மாதிரி புனிதர் மாதிரி வேடம் போட்டு நாங்கள் கூட்டணி சேர்ந்தவொன்னே நாட்டில் தமிழ்நாட்டுடைய புனிதமே கெட்டது மாதிரியும், இந்தியாவே அழிஞ்சு போயிடுறது மாதிரியும் தொடர்ந்து ஒரு ஒரு பிரச்சார பிம்பத்தை இஸ்லாமியருடைய கிறிஸ்தவருடைய வாக்குகளை மட்டும் வாங்குறதுக்கு இப்படி பிஜேபி மேலே ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லிட்டார், இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி அல்ல. நாங்கள் தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு எங்களுக்கு ஒரு கூட்டணி தேவை. அதனால் அவங்களோட சேர்ந்துருக்கோம். அதனால் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாவ. இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தை நாங்கள் அடித்து நொறுக்குவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மோசமான சூழல் இருக்குது. அதனால் இந்த ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்காங்க. அதனால் அங்கே ஒரு தேர்தல் கூட்டணி தான். தொடர்ந்து இவங்களுடைய பொய் பிரச்சாரம் 1 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னைக்கு கூட்டணி சேர்ந்தோமோ அன்னைக்குலேருந்து. அதனால் இவங்களோட பொய் பிரச்சாரம் எடுபடாது. பிஜேபி இன்றைக்கி நாட்டில் ஒரு 18 மாநிலத்தை ஆளுது. இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் கிடைக்கணும். இந்த 5 வருஷத்தில் எதுவுமே கிடைக்கல. மத்திய அரசோட திட்டங்களை வந்து இங்கே முறையாக கொண்டாந்து சேர்க்கலை. கடங்கார மாநிலமாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தலையிலையும் 1,27,000 ரூபா கடன் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் 4 லட்சம் 5 லட்சம் கடன் இருக்குது. அதனால் இந்த ஆட்சி அகலணும். இங்கே வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து பைத்தியக்காரன் ஆக்கி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் இல்லை. இலவசம்னா நான் சொல்ல, இலவசம்னா தர்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்களா? போலி தேர்தல் வாக்குறுதி. சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், ஊராட்சி செயலாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசு துறையும் போராடுறாங்க. தெருவில் வந்து வீதியில் இறங்காங்க. அவங்களுக்கு முறையாக சம்பளம் போடல, அவங்களுக்கு ஓய்வூதியம் ஒழுங்காக கொடுக்கல. இப்படி பொய்யான தேர்தல் வாக்குறுதியை சொல்லி மக்கள் எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியை அகற்றம்னு சொல்ல. அதனால் எங்களுக்கு பிஜேபியுடன் நாங்கள் ஒரு தேர்தல் கூட்டணி தான். அதனால் எங்களை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கிட்டு எடப்பாடியார் முதலமைச்சருக்காக தமிழ்நாடு தயாராகிடுச்சு. இன்னும் 60 நாட்களில் அவர் வந்து முதலமைச்சராக அமர்வார். டீச்சர்ஸுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கல, பென்ஷன், இவங்க தான் பென்ஷனை ஸ்டாப் பண்ணதே. அவங்களுடைய அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் தான்
ஆசிரியர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை எடுத்து கேன்சல் பண்ணது. நாங்கள் தர்றோம்னு சொல்லியிருந்தோம், நாங்கள் இப்போ தந்திருக்கோம். இல்லை, அது கூட தவறான தகவல். அது இந்தியா ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தினாங்க. அதனால ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணாங்க. நாங்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட போலி வாக்குறுதி கொடுக்கல, எங்களால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போலி வாக்குறுதி நடக்காத எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்குறான். செந்தில், நீங்கள் இங்கே பாருங்க, வழக்கறிஞரா இருக்கலாம், நீதிமன்றத்துல வாதாடுங்க. என்கிட்ட பேசும்போது உண்மையை பேச. இல்ல, இதான் இந்தியா ஃபுல்லா எங்கேயாவது ஏதாவது ஒரு மாநிலத்துல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க எங்கெங்க போனா, நாங்க அந்த காலத்துல உங்க கூட்டணியில தானங்க நான் இருந்தேன், எனக்கு தெரியும். இல்ல, ஓல்டு பென்ஷன் இந்தியாவுல எங்க இருக்கு? இந்தியா ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க, நாங்களும் கட் பண்ணோம். அத பத்தி இந்தியா பூரா கட் பண்ணா, அவன் கட் பண்ணா, அவன் எவன் பொண்டாட்டி எவனோட போனோம், உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் கட் பண்ணீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஆசிரியர்களை ஒரே நாள் இரவோட இரவா மத்திய அரசோட ஜெயில போட்டது யாரு? மத்திய அரசோட ஆசிரியர்களை ஜெயில போட்டது யாரு? அவங்களுடைய பென்ஷனை கெடுத்தது யாரு? இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு நீங்க ஆசிரியர்கள் முத்தம் கொடுக்குறீங்க. இங்க பாருங்க, எங்களோட கேவலமா இருக்கீங்க. கொஞ்சம் நீங்க பேசும்போது நான் பேசுறது என்ன விடுங்க. ஆகையினால ரெண்டாவது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்ப டெல்லியில ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கான். அமித்ஷாவுடைய இதுல ஏதோ நேற்றுக்கே முந்தா நாள் 2 மீட்டிங் அந்த மீட்டிங்ல என்ன பேசி நடவடிக்கை என்ன இன்னும் எடுக்கல. பட் என்ன ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு. என்ன தகவல்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அன்பு இவர் நம்ம இருக்கார் இல்லையா, நம்ம பாட்டாளி மக்கள் அன்புமணி ராமதாஸ், இவர் நம்ம கிருஷ்ணசாமி மற்றும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் கட்சியை சேர்ந்த ஜான் பாண்டியன், இவங்க எல்லாரும் டிவிகே கூட கூட்டணி போறதாகவும், அவருக்கு இது டிவிகே தலைவர் விஜய் சீஃப் மினிஸ்டராகவும், இவங்களுக்கு அண்ணாமலை அங்கே இப்போ இதுல இருந்தா அண்ணாமலை நான் நிற்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றாராம். இப்போ அங்கே போயிட்டா அண்ணாமலை முழுசா வேலை பார்ப்பாராம். எவ்வளவு பெரிய தவறான தகவல் துணை மீடியத்துல சொல்லாதீங்க. இப்ப நாங்க சொல்லலாம் ராகுல் காந்தி தலைமையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. செல்வ பிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் துணை முதலமைச்சர் வேட்பாளர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் சொல்லலாம். இருங்க, நான் பேச விஜய் ஒரு ஆளு, நீங்க நான் பேசல எதுக்கு நீங்க தவறான தகவல் சொல்லாதீங்க. தவறான தகவல் நான் என்ன சொல்றேன், நான் பேசுறாங்கன்னு தான் சொன்னேன்றதோட முடிஞ்சிருச்சு. கூட்டணி போய் சேர்ந்துட்டாங்கன்னு நான் சொல்லல. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகளை 2 துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. ஒண்ணு அன்புமணி ராமதாஸுக்கும், ஒண்ணு அண்ணாமலைக்கும் கொடுக்க போறாங்க. இது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதுல அதிகமான சீட்டும் அவங்களுக்கு 150 சீட்டு தம்பி நிக்கிற மாதிரியும், பேலன்ஸ் இருக்க சீட்டை இவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் இருக்கு. அதுல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவரு பாதி இவங்க பாதி சீட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னு தகவல் வருது. பட் இது உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். பட் உண்மை இல்லாம தான் இருக்கும் கண்ணு, அப்படி சொல்லாதடா கண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு வர என்ன சொன்னாங்க, எங்க கட்சியில தான் கூட்டணிக்கு வருவாங்கன்னு இவங்களும் சொன்னாங்க. நாங்களும் கூட நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். திடீர்னு அந்த அம்மா எங்க அலுவலகத்துக்கு வந்தாங்கல்ல. அன்னைக்கு ஈசா மையத்துல என்னமா நடந்துச்சு, ஈசா மையத்துல என்ன நடந்துச்சு தெரியுமில்ல உனக்கு? அப்ப ஈசா மையத்துக்கும் அது எத்தனாம் தேதி நடந்துச்சு, தேதி என்ன ஆச்சு மொத்தம்? அது ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம், அந்த 13ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை. போன ஞாயிற்றுக்கிழமை தான். போன ஞாயிற்றுக்கிழமை சிவன்ராத்திரி நடந்தது. அன்னைக்கு போய் பேசுனாங்க. பண பசியை தீர்த்துக்கிட்டாங்க. இருங்க, பணம் இல்லாம வருமா பாருங்க. ஏன் நீங்க பணம் தர மாட்டீங்களா? சும்மா ஏன் கதை பணப்பசி முடிச்சு விட்டுருங்க. பாருங்க, அது போனால யாரு எல்லாம் நெட்டிசன் போட்டு அதெல்லாம் நல்ல பேரை, நல்ல பிரேமலாதாங்கிற பேரை பெட்டிலாவது மாத்திட்டாங்க. விட்டுருங்க பாவம். உங்களுடைய ஐடி விங் தான் இந்த பரப்புரையை பண்ணுது. நாங்க பண்ண மாட்டோம். 300 சேனலை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. எல்லா டிவி திமுக தான் பண்ணிக்கிட்டு 300 சேனல் உங்களுக்கு வாங்கியிருக்காங்கம்மா. விஜயகாந்த் மண்டபத்தை கட்சியை காலி பண்ணி கட்சியை உடைச்சாரு. இல்ல, கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டுல நிறைய யூடியூப் சேனல் 4000 கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பாதி சேனல் 1800 சேனல் இருக்கு. 1800 சேனல்ல பாதி 1000 சேனல் திமுக காரர்கள். 1000 சேனல் இல்ல, திமுகவுக்கு 150 சேனல் தான் இருக்குது. மீதம் பூரா பாரதிய ஜனதாவுக்கும் இவங்களுக்கும் தான் இருக்கு. அன்புமணிக்கு நம்ம அன்புமணி ஒரே ஒரு சேனல் அது அவங்க சொந்ததுமா டிவி சேனல். அது பாட்டாளி மக்கள் அது இல்ல.
யூடியூப் சேனல் நிறைய இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இவங்க சரி, மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது தெரியுமா? இந்த உங்க குக்கு செய்தி கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இவங்க திமுக சப்போர்ட்டா இருக்கோம், நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டதுனால முடிஞ்சு போச்சு. சரியா? ஆகையினால இதெல்லாம் குக்க செய்திகள் யாரோட சப்போர்ட்டும் இல்ல, நீங்க பேச்சுவாக்குல திமுக சப்போர்ட்னு சொல்லிட்டீங்களே. இல்ல அப்படி நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. திமுக சப்போர்ட், இவங்களை நம்ம திசை திருப்பி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் அந்த வேலையை பார்த்தது. அது யாரு என்னங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியும். நான் அடுத்த சேனல்ல சொல்றேன் யாரு வந்து கூப்பிட்டாங்க வச்சாங்கிறதெல்லாம். அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. எப்படி போனாலும் 2026 திமுக ஆட்சி அமைக்கிறது உறுதி. இவங்க நாசமா போறது உறுதி. இதோட வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்ன எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு அவர் ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இனிமேல் பீஸா போன பல்பா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா இவங்களால ஆட்சி அமைக்க இயலாது. அன்னைக்கு ஏதோ ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போச்சு, இவர் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மோகத்துல, ஜெயலலிதா அம்மா மோகத்துல தான் அன்னைக்கு ஓட்டு கிடைச்சிச்சே தவிர இன்னைக்கு இவர் ஒரு பெருந்தலைவர், இவருக்குன்னு ஓட்டு கிடைக்காது. உங்களுக்கு இந்த முறை நீங்க ஆட்சி அமைச்சதும் வந்து அதிமுகவில் ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்தது. அந்த சலசலப்புல தான் மக்கள் வந்து சரி திமுக போடும் தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து ஒரு ஆப்ஷன் இல்லாம தான் போட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பண்ணிக்க, தமிழ்நாடை பொறுத்த மட்டிலும் திமுக தான் வந்து தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அதிமுக டெபாசிட்டியே இழந்திருக்கீங்க நீங்க. டெபாசிட்டி இழப்பம்மா, நாங்க தான் வந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி. சரியா? சிம்பிள் வரலாறு சொல்றேமா. இது வரைக்குமா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா மறுமுறை வந்ததா வரலாறே கிடையாது. இந்த முறையும் வராது. அவர் வந்து வீட்டுல உட்கார்றதுக்கு தயாராட்டார், ரெஸ்ட் எடுக்க. அவருக்கு உடம்பு இந்த முறை ஆட்சி நீங்க என்ன சேலஞ்ச் பண்றீங்க? விட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு பந்தயம் கட்டு. 2 பேருக்கு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் வேணாங்க, 1 கோடி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 1 கோடி விடுங்க. திமுக ஆட்சி வரவே வராது. அதிமுக ஆட்சி வரும் சொல்லுங்க. எனக்கு 1 கோடி ரூபாய் நீங்க ரெடி பண்ணுவீங்க. அதிமுக ஆட்சி வரும், அதுல மாற்று கருத்தே இல்ல. எடப்பாடியார் முதலமைச்சர்மா, இதுல மாற்று கருத்தே இல்லமா. எப்படி முதலமைச்சர் நான் சொல்றேன். போன முறை நாங்க 2021 ஊழல் பண்ணுவோம். 1,44,044 தொகுதியில இப்ப மக்களுடைய எதிர்ப்பு பயங்கரமா இருக்கு. அதனால நாங்க கிட்டத்தட்ட 210 தொகுதியில நாங்க வெற்றி பெற்று ஒரு பெரும்பான்மை மிக்க முதலமைச்சரா, தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சரா எடப்பாடியார் ஆவாரு. இது வந்து மக்களுடைய சத்தியம். அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் 2 நாட்கள்ல திமுகவில் இணைய போறதா சொல்றாங்களே. நாங்க அவரை தூக்கி போட்டு 2 வருஷம் ஆகி போச்சு. பிரேமலதா செல்லா காசு இப்ப நாங்க விலை வைக்காத பிரேமலதாவை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதே மாதிரி செல்லா காசையும் அவங்க நல்ல காசு. செல்லா காசு தான். ஒன்ஸ் ஒரு காயின் செல்லா காசுன்னு அறிவிச்சிட்டா அதுக்கு எப்படி வேல்யூ இருக்கும்? அந்த மாதிரிதான் ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ் செல்லா காசுக்கு முதலமைச்சர் சார், முன்னாள் முதலமைச்சர் திண்ட வீட்டுக்கு 2 செய்யக்கூடாது. ஒரு இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும். துணை முதலமைச்சர் ஒரு இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் ஓபிஎஸ் கிடையாது. அதனால அவர் திமுக சேர்றதை பத்தி எந்த அண்ணா திமுக தண்டனும் பொதுமக்களும் கவலைப்பட போறோம்ல, வாழ்த்தி அனுப்புறோம். போய் திருவாரூர் திருட்டு கழகத்துல போய் சேரட்டும், அவரும் அதோட சேர்ந்து நல்லபடியா இருக்கட்டும். வாழ்த்து. மரியாதையா பேசுங்க. யாரு திருடன்? திருடனே எடப்பாடி தான் திருடன். அதுக்கு துணை போற நீங்கள் எல்லாம் திருடர்கள். அவ்வளவுதான். இல்ல திருட்டு ரயில் கூட்டாரமே அனைத்து இந்திய டிக்கெட் எடுக்காம தலைவர் வந்தாரு. யாரு? மறைந்த கருணாநிதி அவர்கள் சொல்லி காமிக்கிறான். ஆமா, அது ஒத்துக்கலாம் இல்லையா? முத்துக்கு நாங்க 5 லட்சம் கொடுத்த ஒத்துக்கலாம் இல்லையா? இப்ப கூட நாங்க வாழ்க்கை கொடுக்குறோம். இப்ப யாரு கொடுக்குறான்? முத்து குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. கேளுங்க, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எங்க அம்மா கொடுத்துச்சு. எம்ஜிஆர் வீட்டை முடி கொடுத்தாரு. கேளுங்க, கோபாலபுரத்து வீட்டை யார் முடி கொடுத்தது? புறத்தில் அம்மாவுடைய நகையும் எம்ஜிஆருடைய பணமும் சேர்ந்து. அதனால் நீங்கள் நன்றியே ஒத்துக்கிறேன்னா ஓபிஎஸ் நன்றி இல்லாதவர் எங்களோட போறாரு, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.